अस्सलाम वालेकुम அல்சியா சேனலில் இன்றைக்கி காலையில் பூரியும் கிழங்கும். இப்போ இந்த பூரியை பாருங்கள் எப்படி பஃப்பாக இருக்குது, உப்பி போயிருக்குது. இது நம்ம பிணையும் போது ரொம்ப தண்ணியாக பிணையாமல் மாவை எப்படி பிணையணும்னா, கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் சீனி, 1/2 கிலோ மாவுக்கு உப்பு, கொஞ்சம் சோடா மாவு போட்டு பால் ஊற்றி பிசைஞ்சி வச்சிடணும். இப்படி சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப நைப்பாக இருக்கக்கூடாது, கல்லாக இருக்கணும், டைட்டாக பிணையணும். அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் உப்பி வரும். இப்படி பரத்தி வச்சு எண்ணெயை கடலெண்ணெயை நல்லா அடுப்பு கூட்டி வைக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக வரும். பாருங்கள், இப்படி பரத்தி வச்சிடணும். இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக செய்து வச்சு மாவை தடவி இப்படி பரத்தி ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு நம்ம பூரியை பொரித்து எடுக்கணும். பூரி நல்லா உப்பலாக புசு புசுன்னு வரும். எண்ணெய் நல்லா காய விடணும். எண்ணெயை நல்லா காய விட்டு தான் போடணும். இதுக்கு கிழங்கு வச்சுட்டேன். ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருப்பேன். கிழங்கு வைக்கும் போது உருளைக்கிழங்க 2 நல்ல பெரிய கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு, அதுக்கப்புறம் பல்லாரி மிளகாய் கொஞ்சோண்டு தாளிக்கும் போது எண்ணெயில் சோம்பு போட்டு மஞ்சள் பொடி எண்ணெயிலே போட்டுருவேன். மிளகாத்தூள், புதினா, மல்லி எல்லாம் போட்டு கிழங்க வேக வச்ச கிழங்க நல்லா மசித்து பச்சை மிளகா, சோம்பு, கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இப்படி கிழங்கு வச்சுருவேன். நல்லாயிருக்கும். எண்ணெயில் சோம்பு போடுங்க. இன்றைக்கி காலை நாஸ்டா பூரியும் கிழங்கும். இப்படி ரைட்டாக கொஞ்சம் அப்படி அமுத்தி விடுங்க. அப்போ நல்லா பொங்கி வரும் பூரி. எல்லா உருண்டைகளையும் ஒரே மாதிரி எடுத்து இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு பரத்தி வச்சுருவேன். பொரித்து எடுப்பதற்கு ஈஸியாக இருக்கும். மாவை ரொம்ப தண்ணியாக பிணையாமல் டைட்டாக கட்டியாக பிணைங்க. பூரிக்கு பிணையும் போது சப்பாத்திக்கு மாதிரி ரொம்ப லூஸாக பிணைய வேண்டாம். டைட்டாக பிணைஞ்சாதான் அது உப்பலாக வரும். இப்படி ஒன்று ஒன்றா எல்லா பூரியும் பொரித்து எடுத்துரும். இப்படி லைட்டாக இப்படி இந்த கண்ணாப்பையை வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணி விடுங்க. எப்படி வருது பாருங்கள், உப்பலாக வரும் பாருங்கள். காலையில் ஒரு பூரி போடுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே மாவை பிசைஞ்சு வச்சுருங்க. 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போ தான் நல்லா பூரி உப்பலாக பொங்கி வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிடும். மீதியாக மற்ற நேரம் சாப்பிடும் போது போடும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தினம் வரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு இதோட பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.